ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் ஸ்மால் பிரேக் உங்க எல்லாரையும் சந்திச்சது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு இந்தியாவிலவே ஃபர்ஸ்ட் டைம் பெப்சி எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ்க்கு பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கொடுக்கிறதுக்காக இந்த மேடையில் இனிஷியேட் எடுத்த செல்வமணி சாருக்கு, சுவாமிநாதன் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நான் 34 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனா அப்படியே வறுமையில தான் இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு பென்ஷன் வர மாதிரி, ஹெல்த்துக்கு எஜுகேஷனுக்கு அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இந்த திட்டம் கொண்டு வந்தது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுக்கு நான் பாராட்டுறேன் எல்லாருமே. இன்னைக்கு செல்வமணி சார் பத்தி எல்லாரும் நல்லா பிரைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, சந்தோஷமா கூட இருந்தது. ஏன்னா அவருக்கு முதல் பொண்டாட்டி பெப்சி தான், அதுக்கப்புறம் தான் நான். சோ எப்பவுமே பெப்சி பெப்சி பெப்சி. அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க நல்லா இருந்தாதான் சினிமா நல்லா இருக்கும்னு சொல்லி எப்பவுமே அவர் ஹார்ட் ஒர்க் பண்றது. எல்லாருமே அதை பத்தி பேசும்போது எனக்கு உண்மையிலே பெருமையா இருந்தது. நாங்க எப்போ கிண்டல் பண்ணுவோம், நானும் என் பொண்ணு, என்னப்பா எங்க பத்தி கண்டுக்கவே மாட்டீங்க, எப்ப பார்த்தா பெப்சின்னு. சரி, உனக்கு உங்க அம்மா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு நான் பாத்துக்கணும்னு சொல்லும் போது இன்னைக்கு அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். சோ கண்டிப்பா எனக்கு இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த சினிமா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு கலர்ஃபுல் உலகம்னு சொல்ல முடியும். பிஹைண்ட் எவ்ரி பியூட்டிஃபுல் திங் தெர் இஸ் எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இந்த அழகான கலர்ஃபுல் வேர்ல்ட்ல ப்ரொடியூசர் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா, டைரக்டர் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா, ஒரு ஹீரோயின் அழகா தெரியணும்னா, அழகா டான்ஸ் பண்ணணும்னா, ஒரு ஹீரோ அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணணும்னா, ஃபைட் பண்ணணும்னா, இந்த 23 கிராஃப்ட்ஸ் இல்லைன்னா முடியவே முடியாது. சோ நம்ம சினிமா இன்னைக்கு பேன் இந்தியா அளவுக்கு ஆஸ்கார் ரேஞ்சுக்கு போறதுக்கு நீங்க எல்லாருமே காரணம். உங்க பாதத்துக்கு வணக்கம் போடுறேன். ராதாரவி அண்ணா சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் இன்னைக்கு பேர் புகழ் பணத்தோட, சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்டோட, பாலிடிக்ஸ்ல ஒரு மினிஸ்டர் ஸ்டேஜ்க்கு வந்தோம்னா, இந்த இண்டஸ்ட்ரியில உங்க எல்லாருனால நாங்க ஆர்டிஸ்டா சக்சஸ் ஆனதுனால தான் நான் பெருமையா சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் படம் நான் செம்பருத்தி பண்ணும்போது ராதாரவி அண்ணா எனக்கு அண்ணாவா நடிச்சிருக்காங்க. எனக்கு ஆக்டிங் தெரியாது, டான்ஸ் தெரியாது, தமிழ் தெரியாது, பர்ஃபார்மன்ஸ் தெரியாது. ஸ்ட்ரைட் அவே காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. சோ இங்க இருக்கிற டைரக்டர்ல இருந்து, மேக்கப் மேன்ல இருந்து, காஸ்டியூமர் அண்ணால இருந்து, டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து, ப்ரொடக்ஷன் அண்ணா மெயினா சொல்லணும். ஏன்னா நான் ஃபுட் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு விரும்பி சாப்பிடுவேன். சோ எப்போ கேட்டாலும் எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்ட ப்ரொடக்ஷன் அண்ணால இருந்து எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாம இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் எனக்கு எல்லாம் கத்து கொடுத்து என்ன சக்சஸ் ஆக்கி இன்னைக்கு நான் மினிஸ்டரா தெரிஞ்சதோட ஒரு ஹீரோயினா, ஒரு டிவில ஒரு ஹோஸ்டா, ஜட்ஜா தான் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு போனாலும், ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எங்க என்ன யார் பார்த்தாலும் சம்பரத்துல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணிருக்கீங்க, உன்னிடத்துல என்ன கொடுத்தல, நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. சோ இது நான் இல்ல, உங்க குழந்தை, நீங்க வளர்த்த குழந்தை நானு. சோ பெருமையா சொல்றேன், நான் மட்டும் இல்ல, எல்லா ஹீரோஸ், எல்லா ஹீரோயின்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட் நீங்க இல்லன்னா இல்ல. சோ இந்த மேடே உங்க எல்லாருக்குமே ஹாப்பி மேடே சொல்லி மறுபடி சாரி
இவ்வளவு அழகான ஒரு ஃபங்க்ஷன்ல செல்வமணி சார் ரொம்ப இனிஷியேட் எடுத்து கொண்டு வந்தா இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐக்கு என்னால முடிஞ்சா ஒரு சின்ன உதவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 5 lakhs என்னோட ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட் ரோஜாவா நான் கொடுக்க விரும்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.